வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் நேற்று திரையரங்கில் வெளியான ராகின் திரைப்படத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதை பற்றின ஒரு சின்ன விமர்சனம் மட்டும் கொடுத்துக்கிறேன். நேற்று வெளியான திரைப்படம் ராகின் திரைப்படம் பார்த்திங்கன்னா தனுஷோட 50வது திரைப்படம். அந்த படத்துக்கு பார்த்து உங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா தனுஷ் அவர்களே இயக்கி நடித்ததுனால அந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தோம். ஏற்கனவே அவர் இயக்கத்தில் நடித்த வெளியே அந்த பவர் பாண்டி படம் அது ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்த படம். அதில் தனுஷ் சார் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேவதி மேடம், ராஜ்கிரண் சார்லாம் ரொம்ப அருமையான ஒரு காதல் உணர்வுகளை கொண்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களே 50வது படம் வேறு அவருக்கு. திரையரங்கில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன விஜய் சேதுபதி சாருடைய 50வது படம் மகாராஜா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது மகாராஜா 50வது திரைப்படம். அதே மாதிரி இதே மாதத்தில் தனுஷ் அவர்களுக்கு வந்திருக்குது. இந்த படம் நேற்று திரையரங்கில் வெளியாக இருக்குது. இந்த படத்தோட ஆரம்ப காட்சிகளை பார்த்தீங்கன்னா தனுஷ் அவருடைய 2 தம்பிகள் இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா ஒன்று பிறக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா பேர் வைக்க போகும்போது அது தனுஷ் இல்லை நான் தான் வைப்பேன்னு சொல்லி ஆரம்ப காட்சியிலேயே அந்த தங்கச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவர் தான் பேர் வைக்கிறாரு துர்கான்னு. அப்போவே தெரிஞ்ச போது இந்த கதை இந்த தங்கச்சியை வச்சு தான் நகரப்போகுது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா டவுனுக்கு சில வேலையாக போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. தனுஷ் அவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும். சொல்லிட்டு போகும்போது தம்பிகளையும் தங்கச்சிலையும் நீ தானே பார்த்துக்கூட நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது 2 நாள் ஆகியும் அவங்க வரலை. சரின்னு இவருக்கு என்ன பண்ணுறாரு தனுஷ் பூசாரி பக்கத்தில், அதாவது இவங்களுக்கு பேர் வைக்கிறதுக்குன்னு இவங்களுக்கு ஒரு பூசாரி இருந்தார்ல, அந்த பூசாரி வீட்டுக்கு அவருக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஒருத்தர் மட்டும்தான். சரி பூசாரி வீட்டுக்கு போய் அப்பா அம்மா 2 நாளாக வரல அப்படின்னு சொல்கிறதுக்காக தனுஷ் போயிருக்கிறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி அந்த தனுஷுடைய குழந்தை, பெண் குழந்தை, ஒரு வயசு அந்த குழந்தைய விற்கிறதுக்காக அந்த பூசாரி ஆள் செட் பண்ணுறாரு. அந்த சந்தர்ப்பத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக சந்தர்ப்ப சூழ்நிலையில் தனுஷ் அவர்கள் அப்போவே 10 வயசுலேயே அருவாளெல்லாம் எடுத்து அந்த பூசாரியை வெட்டி கொலை பண்ணிவிட்டு எப்பவும் போல் எல்லா படத்துலையும் வர்ற மாதிரியே ஒரு லாரி இருக்கும், அதில் வேரி எல்லோரும் எங்கே வருவாங்க, சென்னைக்கு தான் வருவாங்க. மேக்ஸிமம் அப்படி சென்னைக்கு இறங்குறாரு. வந்த இடத்துல அவருக்கு செல்வராகவனுடைய நட்பு கிடைக்குது. அவர் பார்த்தீங்கன்னா இவர் அப்போவே அவர் கெஸ் பண்ணுறாரு, இவன் பின்னாடி பெரிய ஆளாக வருவான்டா அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. அவரால் அவரோட அடைக்கலமாகி மார்க்கெட்டில் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாப்புல. அவரை அப்படியே காலங்கள் போகுது. சில ஆண்டுகள் கழித்து தனுஷ் கொஞ்சம் பெரியவராக காட்டி தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில் எல்லாமே போகிற மாதிரி ஒரு கடை மாதிரி வச்சு நடத்துகிறாரு. அவருடைய தம்பியாக வர்ற சந்தீப் கிஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயராமோட பையன் இருக்கார்ல, அதான் உங்களுக்கு தெரியுமே, விக்ரம் படத்தில் விக்ரமுக்கு பையனாக நடித்தார்ல, அவர் நடிச்சுருந்துருக்காங்க. அப்புறம் தங்கச்சியை துஷாரா விஜய் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு குடும்பமாக இருந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு, எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம திரும்ப போயிடக்கூடாது. ஏன்னா சின்ன வயசுலேயே ஒரு கத்தி எடுத்ததுனால திரும்ப அவர் அந்த பிரச்சனைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. ஆனாலும் தனக்கு தம்பியாக இருக்கிற சந்தீப் கிஷோன்னு பார்த்திங்கன்னா குடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றது, வம்புழுத்துட்டு வர்றதுனே இருப்பார். அப்படி வம்புழுத்துட்டு வர போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவனை வச்சு அவர் போய் மன்னிப்பு கேட்பார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா 2 தாதாக்கள் இடையில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா, இன்னொன்று நம்ம சரவணன் சார். இவங்க 2 பேரும் அந்த சென்னையை கலக்கி இருக்கிற தாதாக்கள். இதில் சரவணன் தான் அங்கே மெயின் இருக்கார். சரவணனை போட்டு தள்ளிட்டு எஸ்.ஏ. சூர்யா நம்ம அந்த இடத்துக்கு டானா வரணும் அப்படின்ட்டு அவர் கற்பனை பண்ணிக்கிருக்காரு. அவரும் சில முயற்சிகள் எடுக்கிறார், எடுக்க தோல்வியாகுது. எப்போவாது சரவணன் சாரை போட்டு தள்ளிட்டு நாம் அந்த இடத்துக்கு வரணும்னு எஸ்.ஏ. சூர்யா துடியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் சந்தீப் கிஷோன் என்ன பண்ணுறாருன்னா குடிபோதையில் சரவணனோட மகனை குடிபோதையில் ஒரு அப்படியே அடித்தடியில் இறங்கி அவங்கள போட்டு தள்ளிடுறாரு. அப்படி ஆனால் சந்தீப் கிஷோன் போட்டு தள்ள மாட்டார், எஸ்.ஏ. சூர்யோட ஆள்கள் தான் போட்டு தள்ளுவாங்க. இவர் அவங்கள மண்டையை உடைக்க அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இவர் ஒரு கெத்தாக வீட்டில் படுத்துருவாப்புல. படுத்தது என்ன போயிடுது, சரவணனுடைய ஆட்கள் தான் பையனை தனுஷோட தம்பி தான் கொன்னுட்டான், இனி உன் குடும்பம் அவனை மட்டும் நீ எனக்கு கொடுத்துட்டு போயிரு, யார் தனுஷோட தம்பி சந்தீப் கிஷோரை நீ எனக்கு கொடுத்துட்டு போயிரு, நான் உன்னை மற்ற குடும்பத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வார்னிங் பண்ணுறாரு ஃபோனில். இப்படி இருக்க தனுஷ் ஆரம்பத்திலேயே தன்னுடைய தம்பிகளுக்காகவும் தங்கச்சிகளுக்காகவும் சின்ன வயசுலேயே கத்தி எடுத்து போட்டு தள்ளினார் அந்த பூசாரியை. அப்படிங்கிறப்ப தான் தம்பியவே கொலை பண்ண வர போகிறான்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்போ அவர் எடுக்கிற முடிவு தான் படத்தில் ஒரு ட்விஸ்ட்டாக அமையுது. 3 தம்பிகளும் சேர்ந்து அப்படியே சரவனுடைய ஒட்டுமொத்த ஆட்களை சரம் மாதிரி போட்டு தள்ளுறாங்க. அதான் இன்ட்ரோ பிளாக். அந்த இன்ட்ரோ பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த கொலையை யார் பண்ணது அப்படிங்கிறத வந்து எஸ்ஏ சூர்யா வந்து அலசி ஆராய்ஞ்சிக்கிருப்பார். அப்படி இருக்கும்போது இது தனுஷ் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வான் பண்ணுறாரு. இப்படி நீ பண்ணிட்டு என் கூட வந்து சேர்ந்துரு, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தனுஷ் வந்து இந்த வாழ்க்கைக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுறாரு. ஓகேவா? அப்படி இருக்கப்போ தனுஷ் வந்து இந்த மாதிரி இருக்கப்போ தான் கூட சேரக்கூடாதுன்னு ஒரு கவனமாக இருக்கிறாரு. நம்ம எஸ்ஏ சூர்யா என்னங்கிறாரு, இவனை என் பக்கம் இழுத்தே ஆகணும், இல்லை அவனை வந்து போட்டு தள்ளிடணும், அப்போ தான் நம்ம அந்த மார்க்கெட்டில் கிங்காக வர முடியும்ட்டு அவர் நிறைய முயற்சிகள் பண்ணி போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ தன் தம்பிகளையும் தன் குடும்பத்தையும் தனுஷ் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட வந்து மீதி கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அவரையே இயக்கி நடிச்சிருக்கிறனால அவர் தனக்கு எல்லா முக்கியத்துவத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. அந்த படத்தில் நடித்த சந்தீப் கிஷோன், நம்ம ஜெயராம் சாரோட பையன் துஷாரா விஜயன், இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரொம்ப அழகாக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அது முக்கியமாக சொல்கிறோம்னா துஷாரா விஜயன் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே கலக்கியிருக்கிறாங்க. தனுஷ் சாரோட நடிப்பையும் மிஞ்சிற அளவுக்கு வந்து தனுஷ் சார் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. அவங்க நடிப்பை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. துஷாரா விஜயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கடைசியில் வந்து இந்த படத்தில் வந்து தன் தம்பிகளை காப்பாற்றினாரா தங்கச்சிகளை காப்பாற்றினாங்கிறா தான் படத்தோட ஃபுல் சப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எஸ்ஏ சூர்யாவுடைய சாருடைய நடிப்பு வந்து மாதிரி இல்லாமல் தான் புத்தியால் எப்படி அவர் சாதிக்கிறாங்கிற மாதிரி தனுஷ் சார் கொண்டு போயிருப்பார். தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு எதையும் பண்ணுற மாதிரி அவர் ஒரு கேரக்டரில் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கச்ச வந்து துஷாரா விஜயன் நடிப்பும் பயங்கரமாக இருக்கும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா படத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து இந்த கும்பல், அதாவது எஸ்ஏ சூர்யாவுக்கும் சரவணனுக்கும் இடையே வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி ஒட்டுமொத்த ரவுடிகளையும் கொலை பண்ணி தீர்த்தே ஆகணும்ட்டு அவர் முடிவு பண்ணி தான் இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் அந்த முன்வைக்கிறாரு. ஆனால் அவருடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்து தனுஷ் சார் வந்து இந்த படத்தை ஸ்ட்ராங்காக சொல்லலை. ஒருவேளை அதை 2வது பாகத்தில் சொல்லுவாரா என்னமோ தெரியல. ஆனால் அந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் நம்ம பார்க்க வேண்டிய படம் தான். இதோட மைனஸ்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வந்து கூட்டு போய் கொஞ்சம் பார்க்க முடியாது. ஏன்னா படம் முழுக்க வந்து ரத்த கலரி தான் இருக்கும். முக்கியமாக வந்து துஷாரா விஜயன் இவங்களுடைய இதில் வந்து கிளினிக்கில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் மாதிரி இருக்கும். ஃபைட் சொல்ல முடியாது, ஒரே ரத்த கலரி தான். அதெல்லாம் வந்து பார்க்க போகும்போது குழந்தைகள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் அது சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நான் நேற்று பார்த்தோம், படம் வந்து எனக்கு வந்து உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா குழந்தைகளோட மட்டும் பார்க்க முடியாது. ஓகே, இன்னும் அடுத்து வேறு ஏதாவது படத்தில் நம்ம வந்து விமர்சனத்தை பார்க்கலாம்.